நமக்குள்ளூர் வல்லமை செயல்படுகிறது. அது சுவிசேஷத்தின் வல்லமை மட்டும் கிடையாது, எனக்காக அவர் வைத்திருக்கிற நோக்கத்தின் வல்லமை உள்ள செயல்படுகிறது. அந்த நோக்கத்தை என்னால் பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த நோக்கத்தின் பாதையில் டிராவல் பண்றேன், இதானுடைய நோக்கம் என்பதை எக்ஸாக்டா சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. டிராவல் பண்ண 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 காமிக்கிறார். எடுத்த உடனே இதைத்தான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்க ஃபுல் விஷயம் கர்த்தர் காமிச்சிட்டாருன்னா நம்ம மயங்கி விழுந்துருவோம். இதை நான் செய்ய முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறார். அந்த நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, நோக்கத்தின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை, அழைப்பின் வல்லமை. அதை தெரிந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறத மட்டும் கொடுக்க மாட்டார், ஜெபிக்கிறதுக்கு மேலே கொடுப்பார். ஏன்னா அது அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய ஆலோசனை. ஏன்னா அந்த நோக்கத்தை பூர்ணமாக நம்ம ஜெபிக்கவே முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட நோக்கத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலை, நான் விரும்புகிறேன் இதை எனக்கு தாங்கன்னு சொல்லலை. ஆண்டவரே இந்த விருப்பத்தை நீர் எனக்குள்ள வைத்திருக்கிறேன், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த நோக்கத்தை உங்களால் பூர்ணமாக அறிந்து விலைக்கு பேச முடியாது. அதனால தான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே கொடுக்குறார்.